உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை பார்த்தேன். வியாபார ஸ்தாபனத்தோட முன்னிலையில சில எலுமிச்ச கனிகளும் முட்டை ஓதல் போன்ற பொருள்களும் இரவில் சிதறி கிடந்தன. அந்த நிலைகளில் அவருடைய தொழிலுக்கு ஒரு தடைகள் நடந்திருக்கு. இப்போதைக்கு லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமும், தொழில் நடத்த முடியாத மனவேதனையும், சரக்கு இறக்க முடியாத குறைபாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இவரை தீராய் பிரத்யேகித்து தான் போதுமா? வேற என்ன வேணும்? அதை நடத்திட்டாரு. அதை வழக்கு இல்லாம காப்பாற்றாரு. தீர்ந்தும் 3 முறை என்னைய பார்க்கவா, பௌர்ணமி முன்னாள் கருதாமிக்கு தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா. கல்யாணத்தை முடித்து வைப்பது சிறந்தது என்று ஒரு முடிவாகிவிட்டது. அப்படி இல்லையெனில் உன் மனம் புண்படக்கூடிய நிலைகள் நடக்கும் என்பதும் உண்மையா? இதுக்கு அடுத்து கல்வி தொடங்கினாலும் 1.25 ஆண்டுக்கு மேல் படிக்க முடியாது என்பதும் உண்மை. ஆகையால் அந்த திருமணத்தையே நடத்தி தருகிறேன். வேற என்ன வேண்டும்? அது மட்டும் நடக்காது. ஏன்னா அவன் மன ஆழத்துக்குள் வேற வடிவங்கள் இருக்கு. அந்த மனத்தை மாற்றி தெளிவு முடித்தாரே, புரியுதா? 3:30 மணிக்கு என்னை பார்த்து கருதாமிக்கு என் முருக என்னை சிறப்பாரா திறக்க மாட்டாரா? கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் இருக்கிறது. யாரு? எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் இருப்பாங்க மொத்தம். நீ மட்டும் இன்னொரு ஆடு, இன்னொரு பொம்பளை இருக்காட, குடும்பத்துக்குள்ள பிரிவு வேலை இருக்குன்னு சொல்லி நீ வேணா சொல்லி ஆள் இங்கே வந்து தேவை அப்படியாது. போட்டோக்களை வச்சு எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டதா? என்ன கேட்க வந்த? வாட்ஸ்அப் போட்டோ போன்றவைகளால் வாக்குவாதங்கள் பிரச்சனை வந்ததா? என்ன பேசுகிறாய் நீ? கால் அனுப்புவா. கோபம் பொழிவு என்று குறுமொழிகள் சொன்னது. கோபம் குடும்பத்தை திருத்தும், சில குடும்பத்தை பிரிக்கும். இப்பொழுது பிரிவான நிலையில் இருக்கிறது. கண்டிப்பாக வேணுமா? காலம் பேருடா அரவண 2 முறை அடிக்காரடா அப்படியே சுத்தம் வந்துச்சு அவனுக்கு. இதுவரை வரல, இவங்க வந்தா தான் வந்துச்சியா? காலம் பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார், உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்தாரு. எவ்வளவு கண்ணுக்கு தெரிவார் போக கருதாமிக்கு அதே மாதிரி பிரிவார் நிலையில் வந்த மகன் பாப்பா மதியம் சாப்பிட்டு போங்க. யாரா வந்திய? உன் முன்னாடி எங்க இருக்கா? மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகாமல், கண்ணை விட்டு மறைந்தாலும் என்னை விட்டு போகாமல், என்னை விட்டு
இருக்கிறாராம். ஐ வாய் ஓய் ஆய் ஊய் ஹை ஏற்பாடுடா. என்னடா வேணும் தம்பி? உட்கார முடியாதோ? வேற என்ன வேணும் சொல்லு. ஒரே வார்த்தை தான். மகனே ஆவணிக்குள்ள நல்ல வாழ்க்கையாவையும் ஒரு துணை கிடைக்கும். சந்தோஷம். 3 முறை 5 பார்த்து படாதவே போலீஸ் போயிருந்தா கிடைக்க வாய்ப்பே இல்லை. வரமாட்டா. என்ன குற்றம் உன் மீது இருக்கிறது என்பது உண்மை. இது என்ன பெரிய மனைவிட்டு உன் குற்றத்தை மன்னிக்க சொல்றதே தரதாம ஏற்க சொல்றதே என்ன சொல்லு. என்னடா தேவைன்னா காலில் விட்டோம். கருதாமிக்கு கோபம் வந்தா கையெல்லாம் நடுங்குதே. அவ்வளவு பெரிய நடுக்கத்துல ஏதாவது பண்ணிட்டா என்னடா செய்வேன்? திருநாட்கள் போட்டு விட்டுற மாட்டாங்களா? புரியுதா புரியலையா? கோபத்தை அடக்கு, குடும்பத்தை ஒடுக்கதை தர. 3 முறை என்னைய பார்க்கணும். கருதாமிக்கு திருமணம் தோதுவாக கேள்வி கேட்டு வந்தது. ஆமா, யாருக்குமா திருமணம்? உனக்குத்தான். காலம் வேறொன்று வினையுவை பாலினில் பயம் ஏது பழனி மலை முருகவடி வேலுண்டு பாலுண்டு தேனுண்டு பதியார பழமுண்டு அப்பா உண்டு வேலுண்டு வினை தீர்க்க மயிலுண்டு என்னை காக்க பாரினில் பயம் ஏது பழனி மலை முருகபடி மேல். என்ன வேணும்? பாலுண்டு தேனுண்டு பதிகார பழமுண்டு. அன்னைய பசி தீர்த்தா போதுமா? நிரந்தரமா சாப்பாடு வேண்டாமா? வேணும்ல. உன்னை நோக்கி வந்த அந்த ஜீவன் நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா என்ற உள்குழப்பம் ஒரு மனதில் இருக்கு. அத சரி பண்ண முடியுமா அல்லது வெறும் நடிப்பா, அது உண்மையா பொய்யானே உனக்கு தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா உன்னால இணைவதை தவிர்க்கவும் முடியவில்லை. உண்மையா? காரணம் வா. சரியாக 25 நாட்களில் மனதை குறித்து தெளிவடைந்து வருவாய். அப்பொழுது உனக்கு நிலையான வாழ்வை தரேன். கருதாமிக்கு படவட்டி என்ன வியாபாரம்? ஹோட்டல் 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 கண்ணென்ன கலங்குது. ஜெகஜோதியா பச்சை மயிலோடு முருகப்பெருமானுடைய தோட்டம் இருக்கு. யார் இவங்க? எப்பா மந்திரிகத்தால குழப்பம் நடந்திருக்குன்னு சொல்லி முடிவெடுத்தீங்களே, அதுக்கு தெளிவு கிடைச்சதா? ஆனா செய்வது நடந்தது என்பது உண்மை. அதுல தொழிலும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. உயிரே போயிட்டு வந்த கதையில தான் நீங்க வீடு இருக்கீங்க. நிறைய படங்கள், பொன்னகைகள், இடங்களில் வந்த குழப்பங்கள், இவை எல்லாமே உறவினர்களால் வந்த பீடைகள்.
இவைகளை மாற்றி உங்களை தெளிவா வாழ வைத்ததா போதுமா? வேற என்ன வேண்டும்? வாக்கா அதான் உறவில் பிரிவு ஏற்படும் சொல்லிட்டே இன்னும் கரெக்டா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ஒரு சொத்தை இழக்கக்கூடிய விதி இருக்கு, விட்டு தந்தது. 9 மாதத்துல பையன் மனம் திரும்புவான். என்னை 3:30 மணிக்கு பார்த்து போப்பா, எல்லாம் ஜெயிச்சுட்டாரு. வாடா, என்ன வேண்டாம் உனக்கு? இந்தா வியாபாரம் ஜெயிச்சு வருவார். நல்லா இருப்பாரு, ஆனந்தமாக ஆனந்தமாக. கர்மதாவிக்கு யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு? இந்த நீதிமன்ற என்ன கோர்ட்ல என்ன செய்யும்? மக்காவுக்கு முக்கா பொடி அளக்குற பாடா போற எல்லாத்தையும் இயக்கிறார். எதிர்பாராமல் அவருடைய இல்லத்தை குடித்து பிரத்தியாரின் தூண்டுதலால் உரிமை இல்லாமல் ஆக்கி நீதிமன்றத்தில் ஏற்றி உன்னை வீடு இழக்க வைப்பதற்காக முடிவெடுத்து வைத்திருக்கிறார்கள் சிலர். அந்த வீட்டை மீட்டி உனக்கு உரிமையாக்கி தான் போதுங்களா? காரணம் பௌர்ணமி வந்து சேர்மகளே, சரக்கோட வா, வெற்றி அடைவார். திண்டுக்கல்லை குடும்பத்தோடு என்னை காண வந்தவர்கள் சாருமதி. யாருடைய பெயர் அது? ஓம் பேர் சாருமதினு ஒரு தெய்வத்தின் பேர் உண்டு. யாரு? தேவேந்திர உலகத்தில் கந்தர்வனுடைய பெயர் சாருமதி. ஏன் மதி என்றால் சந்திரன். சந்திரனை கொண்ட முகமுடையவராகவும் வாயு பகவானை வாகனமாகவும் கொண்டு ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய சாதனை படைத்தவன் கந்தர்வன். அவன் நினைத்த இடத்துல இருந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கூட போய்க்கலாம். அப்படி ஒரு ஆற்றலை பெற்ற ஒரு தெய்வம் தான் கந்தர்வன். அவனுடைய பெயர் சாருமதி. அது உனக்கு வச்சு இது யாரு? எப்படி பார்த்து கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைய? கந்தர்வன் யாரு? காதல் மன்னன். அதுதான் அவங்க கதையை கொண்டோம். கந்தர்வன் காதல் மன்னன். அந்த கந்தர்வனுடைய பெயரை கொண்ட காரணத்தினால் தானாக தேர்ந்தெடுத்தார் கணவரை. அதுதான் அந்த வாழ்க்கை. ஆனா இப்போ 3 ஆண்டுகளுக்குள்ள தொழிலாளர் நஷ்டம், பொல்லாத கடன், பொன்னகைகள் இழப்பு, உடல் ஆரோக்கியத்தில் குறை, இருதயத்தில் படபடப்பு, தூக்கமில்லாத தன்மை, இவை அனைத்தும் நடந்து கொண்டே ஒரு பக்கத்து காலில் அரிப்பும் வலியும் வீக்கமும் இருக்கும். இருக்கா இல்லையா? காரணம் தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. இந்த கடனை தீர்த்துத்தாரே சாமி, கடனை தீர்த்துத்தாராம் என்பது ஒரு வார்த்தை தான், உங்களுடைய வாக்கு. ஆனா நாங்க படுற கஷ்டத்துக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் ஒருத்தர் மேல என் மனத்துல ஆணித்தரமா இருக்கு. அதுல ஏதோ மந்திரதந்திரம் பண்ணி எங்களை கெடுத்து குழப்பம் பண்ணி இருக்கிறாங்க என்பது ஒரு எண்ணம். நடந்தது உண்மை. அதை தீர்த்து தர வேண்டியது கடமை. காரணம் பக்கத்துல வா. கடனை தீர்த்தாரே
தொழிலை வரக்கூடிய மார்கழி திருவாதிரைக்குள் மீண்டும் தொடர வைக்கின்ற நல்ல நடக்கும். என்னை 3:30 மணிக்கு பார்த்துட்டு இருக்கப்பா. என்ன நான் பார்க்க சொன்னவங்க மட்டுமே வந்து பாரு. எல்லாரும் வந்து என் வீட்டுக்கு கொண்டாந்து நின்றுட்டு நல்லா போட்டோ வாங்க வை. இந்தா கல்யாணம் வரக்கூடிய மார்கழிக்கு பிறகு அவன் மனசு மாறும். வெற்றியாக்கி தரேன். யாருக்கு இந்த பிள்ளையை சரி பண்ணி தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார். அதே போல சென்னை மாநகரில் இருந்து ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பா. என்னம்மா பையனுக்கு கால் வா பையன் மகன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகாசக்தி யார் நீ? ஆமா அப்படியா சரி. துலுக்கானத்தம்மன் ஒரு அம்மன் கோயில் வருது. எங்க இருக்குது? இருக்கோ கால் வந்துட்டு வா. இரண்டு வருடமாக வேலைகள் சம்பந்தமான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் நடக்கலை. இடையில் ஒரு இடத்துல போய் பதிவாகி அது சரியில்லாமல் மனது பாதிக்கப்பட்டாய். அதனால் உனக்கு நிலையான வேலையை 2026 3வது மாதத்தில் உனக்கு கிடைக்கும். கால் நுட்பம் வா. வேற என்னப்பா வேணும்? தாத்தாக்கு வந்து கொஞ்சம் இடம் சொத்து பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் அடுத்த மாதத்தில் பௌர்ணமியில் முடிச்சு விட்ருவேன். என்ன பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. இந்தா நல்லா இருக்கு வாமா. அதே சென்னை மாநகர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் இடைஞ்சல் இருக்கு, சரி பண்ண முடியலன்னு கேட்டு வந்தவங்க என்ன தொழில்ப்பா? இ சேவை மையம். வாங்க கால் வந்துட்டு வரலாம். அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. நின்றுக்கா வா உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? சரி ஓகே அப்படியா? இப்பொழுது ஒரு 9 மாத காலங்களாக உன்னுடைய தொழிலில் வரவுகள் குறைவு. அதனால் இது தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற மன வருத்தமும் குழப்பம். இதுக்கு மாந்திரிகத்தால் எதுவுமே நடக்கவில்லை. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். உன்னுடைய கிரக நிலைகளை ஜனவசியம் குறைஞ்சிருக்கு. இதை விருத்தியாக்கி வெற்றியாக்கி இருந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். நேதான் உட்காந்து எழுதிட்டிய. நல்ல காலில் விழுத்தாயா? எல்லாரையும் தான் ஏமாத்த மாதிரி என்னையும் மாடா. எவ்வளோ விவரமாக இருக்கான். ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? யாரெல்லாம்? சரி ஓகேலாம் நடந்துக்காடா. எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா சிரித்து சிரித்து கர்மதாமிக்கு இதுமா கல்யாணம் சம்பந்தமாக பேசி முடித்து மனக்குழப்பம் அடைந்தவர்கள் யாரு? வா அழக்கூடாது. அழுதா அங்கேயே நிடுக்கா. யாருக்கு பேசி முடிச்ச? கால் வந்துட்டு வா. அப்படியா வரலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படிலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை. செய்வன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைக்கு நேரமான காலங்கள் வந்து குழப்பமானது. அதனால் அவனுக்கு அந்த கல்யாணம் தடைப்பட்டதுக்கு காரணம் அதுதான். இதுக்கிடையில் வயிற்றில் ஒரு பக்கத்தில் வலியும் வேதனையும் உன் பையனுக்கு இருக்குது. கால் வந்துட்டு வா. ஓய் வரலாம் வா. பையன் நல்ல பையன் தானா? பிள்ளை நல்ல பிள்ளை தானே? நல்ல புரிஞ்சுக்கா. வயிறு சம்பந்தமான குறைபாடு இருக்குது புரியுதா?
மாற்றி தாரேன், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனந்தமாக நடக்கும். இதோ இந்த பங்குனிக்குள்ளே நடக்கும். சைஸ் வரும், போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு அப்படியா? வழக்கு யாருக்கு இருக்குமா? வழக்கு என்ன வழக்கு? என்ன வழக்கு? அது நில வழக்கு. கால் வேணும். உனக்கு என்ன வழக்கு? அதான் பொண்டாட்டி பொறுத்த வழக்கு யாருக்கு? உனக்கு. அடுத்த உத்தரவு உனக்கு. விவரம் கேட்டுக்கா. உட்காருப்பா. ஆ ஆ ஓகே. கால் ஒன்றாங்க, கால் ஒன்றாங்க. பின்னாடியோ ஒன்றும் இல்லையா? இல்லையா? நீ கால் ஒன்று வாப்பா. என் தலைவிதியா புரிய மாட்டேங்கிற ஆத்திரம் என்ன? நம்மளைத்தான் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஆ ஆ சரி ஓகே. உனக்கு பழக்கப்பட்டவங்களே உனக்கு எதிரியாக மாறி சில குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்கப்பா. இப்போதைக்கும் கூட உனக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கும். அதனால் இந்த வழக்கில் உனக்கு வெற்றியை நான் வாங்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா சந்தோஷமா இரு, ஜெயிச்சுக்கா. இந்தா மகனே, ஆனந்தமாக இருப்பேன். போயிட்டோம் வாடா. எங்கடா இருக்கா பொண்டாட்டி? நல்ல பிள்ளை தானே, பாதுகாப்பாக தானே இருக்கா அவன் வீட்டில்? கால் ஒன்று. ஆ வெரி குட். அப்படியா? ஆ சரி ஓகே. ஆ அப்படியா? இப்போ அவளை சேர்த்து வைக்கணுமாடா? கண்டிப்பாக வேணுமோ? வந்த பிறகு பிரச்சனை உருவாக்க மாட்டியா? கால் வந்துட்டு வா. தவறி போச்சே கனி, ஒரு கனி தவறி போச்சுடா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சண்முகா, நல்ல பாட்டுப்பா, நல்ல பாட்டு. சவுண்டை கூட்டி வைக்குமா? அருமையாக இருக்கு. இந்தா மனம் கோணாமல் அவளை உன் பக்கம் வசப்படுத்தி இல்லறத்தில் இன்பமாக வாழ வச்சுட்டாரு. வேற என்னடா வேணும்? சொத்து பிரச்சனைக்கு 3 மாதம் டைம் இருக்கு, வெற்றி ஆகிடும். கருப்பசாமிக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக முயற்சி செய்து பணம் கொடுத்து ஏமாந்தது யாரு? வாங்க. எவ்வளோ கொடுத்தக்கா? நிறைய 1 கோடி ரூபா கொடுத்துருப்பியா? கால் வந்துட்டா. 10 லட்சம் கொடுத்தா பெரிய ஆள் தான். மனவேதனைகள் தானே காரணம். என்னப்பா உட்கார். யாருக்கு வேலை வேணும்? உனக்கு என்ன படிச்சிருக்க நீ? ஆ அங்கே பணத்தை கொடுத்துட்டேன், நட்பில் பணம் கொடுத்துட்டேன். கால் வந்துட்டு வா. ஹவுஸ் கீப்பிங் சம்பளம் எவ்வளவு மாதம்? நீங்கள் யார்? கரெக்டு. இவங்க அத்தனை பேரும் மெட்ராஸ், சுமார் ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த பணம் உன்னை ஏமாற்றப்பட்டது. என்ன தேவையில்லாமல் நீ பணத்தையும் மனசையும் சேர்த்து பறி கொடுத்துட்ட. அந்த பணத்தை உனக்கு வாங்கி வெட்டியாக்கி தந்தால் போதுமா? இந்த அப்படி நடக்கவே செய்யாதுமா. பணம் தான் கிடைக்கும். நீ வேறு இடத்துல வேலையை தேடு, ஓடு. கர்மசாமிக்கு நான் விரும்பின வாழ்க்கையை எனக்கு அடைய முடியலை, மன வருத்தமாக இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறானே, யாருப்பா அது? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன கேட்டு வந்திருக்க? நான் விரும்பிய வாழ்க்கையை அடைய முடியவில்லை, எனக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு கேட்டு வந்திருக்கான்னு கூப்பிட்டுருக்கேன். நீ எதுக்கு உள்ள வந்தங்க? வாப்பா. நீ நான் பேசுகிறத புள்ளி விவரமாக துல்லியமாக கேட்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது முதுமையை தேடி. பள்ளியறை பெண்மனதில் குழப்பம் குழப்பம், பக்கத்தில் நீ இருந்தால் பிரச்சனை பிரச்சனை. என்ன சிரிக்கிய? உங்களுக்கு என்ன? உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன்டா மகனே.
7 ஆண்டு காலங்களாக வாழ்வில் தரித்திரம் பிடிச்ச நிலைகளும், தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான வாழ்க்கையும், நம்பியவர்கள் மூலமாக எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்காத வாழ்வை நீ இப்பொழுது அனுபவித்து வருகிறாய். ஒரே ஒரு விஷயத்தில் செய்யாத குற்றத்துக்கு பழியேற்று நீ குற்றவாளிங்கிற நிலைகளிலும் இப்பொழுது தலைகுனிந்து இருப்பாய். காரணம் உடைச்சிரு. நான் வேற மைக்கு வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னண்ணே இவ்வளோ உட்காரு, நல்ல இடத்த நல்லதா நிற்கிற நீ. இப்போ உனக்கு தேவை பணம். இந்த பணம் மட்டும் இருந்தால் பாதாள வரை பாய முடியும். அதனால தான் கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த பணம் உனக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? கடவுள் கேட்குறேன். ஓஹோ, இந்தா பணமும் ஒரு பெண்ணும் கிடைக்கும். 20 லட்சம் ரூபா கிடைக்கும். வாங்கிக்கா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாழ் நடக்கிறது சென்னையாக இருக்கிறது. குலதெய்வம் போல வணங்கக்கூடிய தெய்வம் சொல்லமாடனா இருக்கும். யார் யாது? சொல்லமாட சாமிக்கும் மெட்ராஸ்காரர்களுக்கும் என்னப்பா தொடர்பு? குலதெய்வம் சொல்லமாடனா? சுடலை மாடன் யாருக்கு? சொல்லமாடன். சொல்லமாட சாமி யாருப்பா? சொரிமுத்தையன். இது பாவநாசம் சொரிமுத்தையனா? வா. தூசி மாடன், கரடி மாடன், பண்டார மாடன், அங்கே இருப்பான். தளவாய் மாடன். தளவாய் மாட சாமிலாம் இருக்கார்ல, பார்த்துருக்கேன். நீங்கள் கால் விட்டுவா. யார்? அண்ணன் தம்பியுமா? நீரும் நெருப்பு மாதிரி இருக்கீட. வாங்க பக்கத்தில் உட்காருங்க. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ வீடு கட்டித்தாரேன். சொத்து பிரச்சனை முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். உங்களுக்கு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். அதுக்கு வேண்டிய பணங்கள் உழைப்பாலும் லோனாலும் கிடைக்கும். 2 விதத்தில் வாங்கித்தாரேன். பெற்றோரில் ஒருவருடைய உடலில் அடிக்கடி மன வருத்தத்துக்குரிய அளவுக்கு குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதில் ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றித்தார். இப்போ நீங்கள் நினைக்கிற ஒரு தொழில் சம்பந்தமான விஷயத்தில் முயற்சி செய்து கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதனால் ஜாக்பாட்டு மாதிரி பணம் அடிக்கிறதுக்கு என்னடா வழி இருக்குது, அதுக்கு சுருக்கமான ரூட்டில் எப்படா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையில் உன் மண்டை கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும். கால் வந்துட்டுவா. என்னடே தம்பி, 7 ஏடா இந்தா உங்களுக்கு உழைப்பு, நேர்மையான உழைப்பு கிடைக்கும். அதில் உங்களுக்கு நிறைய வருமானமும் கிடைக்கும். இதோ செந்தமிழ் நாட்டிலிருந்து ஆந்திரா தேசம் வரை ஒரு நட்பு தொடர்பால் உங்களுக்கு நல்ல வாழ்வு அமையும். என்னடா இந்த ஆனந்தமாக இருங்கப்பா, வெற்றி அடைங்கப்பா. கர்மதாமியா, அறுவை சிகிச்சை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் ஒன்று வரலாம். அடுத்து வெளிநாடு சம்பந்தமான தொழில் பற்றி தொடர்புடையது யாரு? ஃபாரின் சம்பந்தமாக யாருப்பா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க நீ? ஒருத்தவருடைய கறி இருக்க. யார் அது? வெளிநாடு. என்னப்பா வேணும்? எந்த ஊரு? ஆமாம். கர்மசாமிக்கு உன்னோட உடல்நிலையில் எந்த கண்டமும் ஏற்படாது. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு அமைச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? கால் சொல்லலாம். தெக்கப்பா. தெக்க எங்க? தூத்துக்குடி பக்கம் போன்னு சொன்னேன். அந்த வீட்டை நான் நிலையாக்கி வளமாக்கி தாரேன். தென் திசையில் தூத்துக்குடி எல்லையில் இடம் வாங்கி தாரேன். இந்த செம்மையாயிரு, சந்தோஷமா இருப்பா. கர்மசாமிக்கு சரி, ஓகே. புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, சென்னையில் 10 உத்தரவுக்கு மேலே ஓடிடுங்களானே. 10 உத்தரவுக்கு மேலே ஓடிடுங்களா?
தொண்டைமான் புதுக்கோட்டை கணவன் மனைவி ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் காலம் சொல்லலாம். வாங்கப்பா.